தான் சொல்றேன், எங்க ஊர்ல ஒரு அளவுக்கு தான் பொறுத்திருப்பாங்க. நீ பாட்ட நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டே இருக்கணும். நடுவில் ஒரு 1/2 மணி நேரம் கேப் விட்டா வா சோறு ஊட்டிட்டு வரலான்னு பொம்பளை கிளம்பிடும், வா பாத்ரூம் போயிட்டு வரலன்னு ஆம்பளை கிளம்பிடும். அப்புறம் கடைசி வரைக்கும் இந்த மைக் செட்டுக்கும் இந்த கேமராமேனுக்கும் தான் நான் பேசிட்டு இருக்கணும். வழக்கமா அப்படிதானே பேசுவேன். நான் வழக்கமா என் புருஷன் தாண்டி பேசுவேன். இப்ப அந்த ஆளு கேட்க மாட்டேங்கிறாரு. ஆமா இப்படி இருக்காரு, இன்னும் கட்டில் கீழே தான் இருக்காரு. அனிஷா கீழே இருந்தா குச்சி வச்சு குத்தி விடுங்கள என்ன. ஆனா உண்மையாக்கா முன்னாடி இவர் கிடையாது, இப்ப ரொம்ப மோசமா போயிட்டாரு. அவரு போனே யூஸ் பண்ண மாட்டாரு பாரு. நான் அவர் முன்னாடி எல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, இப்ப நான் திருவாரூர் வந்துட்டேங்க அப்படின்னு நான் மெசேஜ் அனுப்பிச்சேன்னா நாளைக்கு போய் அந்த ஆளு போன் எடுத்து நான் காட்டணும். இங்க பாரு நேத்து உனக்கு அனுப்பிச்சல மெசேஜ், நீ பார்க்கல லூசு அப்படின்னு. அப்படியா? ஆனா இப்ப சமீப காலமா நைட் யாருக்கோ மெசேஜ் அனுப்புறாரு. அந்த பொண்ணு சிகப்பு கலர் புடவை கட்டி இருக்கான்னு பாரு டிபில. இல்ல அது பொண்ணு கிடையாது, அது ஒரு மாதிரியான போயிரு பேசாம. உண்மையில நைட் மெசேஜ் அனுப்புறாருன்னு பதறிட்டேன். நம்ம பஸ் வேற ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல ஓடுது போல இருக்கு, கரெக்டா பிடிக்கணுமேன்னு ஒரு சின்ன ஐடியா யோசிச்சு ஒரு சிம் வாங்கி